தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவிலே அருமையான இந்த புதன்கிழமையிலே தாயாம் திருவையானது இன்றைய இந்த நாளிலே புனித வெரோனிகா ஜூலியானா என்ற புனிதரை நினைவு கூறுகின்றோம். இவர் 15-16 நூற்றாண்டுகளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக தன் வாழ்நாளிலே ஜபத்திலும் தவத்திலும் தன் வாழ்நாளிலே எப்பொழுதுமே புண்ணியங்களிலே வாழ்ந்திருக்கின்றாள். எப்பொழுதுமே கடவுளுடைய புகழை பறைசாற்றுவதிலே தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்றாள். அந்த 16 அந்த நூற்றாண்டுகளிலே பல்வேறு திருச்சபையினுடைய பல்வேறு மாற்றங்கள் மத்தியிலே புனித வெரோனிகா ஜூலியானா தன்னுடைய வாழ்நாளிலே ஜபத்திலும் பக்தியிலும் வளர்ந்து நல்ல ஒரு கன்னியராக தன் வாழ்நாளிலே தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றாள். அவளுடைய வாழ்வு திருச்சபையிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு புனிதையாக தன் வாழ்நாளிலே கடவுளை அன்பு செய்வதிலே, குறிப்பாக தன் வாழ்நாளிலே அகந்தையை அகற்றி எல்லோருக்குமே அன்பும் எல்லோருக்கும் நிறைவும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு புனிதையாக வாழ்ந்திருக்கின்றால் புனித வெரோனிகா ஜூலியானா. இன்றைய இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்கும் தொடக்க நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாசகத்திலே அந்த யோசேப்பை பற்றி நமக்கு அருமையான ஒரு செய்தியாக கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய சகோதரர்களால் வெறுத்து ஒதுக்கப்படுகின்றார். தன் சகோதரர்களாலே பல்வேறு துன்பத்துக்கு ஆளாக்கப்படுகின்றார். பாலம் கிணற்றில் அவர் இறக்கப்படுகின்றார். அந்த சூழ்நிலையிலுமே அவருடைய வாழ்நாளிலே அவர் இந்த பார்வோனுடைய அந்த மன்னனுடைய அந்த ஒரு அதிகாரியாக இருக்கின்றார். இப்பொழுது எகிப்து நாட்டிலே பஞ்சம் ஏற்படுகிறது, கானா நாட்டிலே பஞ்சம் ஏற்படுகிறது. இஸ்ராயேலர்கள் உணவுக்காக பல இடங்களிலே அலைகின்றார்கள். அப்பொழுது இந்த யோசேப்பைத்தான் அந்த பார்வோன் மன்னன் ஒரு அதிகாரியாக வைத்து பசியோடு வருவர்களுக்கு இந்த உணவை அவன் கொடுப்பதற்காக இவனை ஒரு அதிகாரியாக அங்கு ஏற்படுத்துகின்றான். பாருங்கள், யோசேப்புடைய வாழ்விலே ஒரு ஒதுக்கப்பட்ட அவருடைய அந்த வாழ்வு இங்கு பார்க்கிற பொழுது ஒரு அதிகாரியாக தன்னை ஞானத்தால் இறை பற்றால் கடவுளை முழுமையாக நம்பினான் யோசேப்பு. அவருடைய வாழ்விலே சகோதரர்களால் கைவிடப்பட்ட நிலை இருந்தாலும் தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளை உறுதியாக பற்றி கொண்டார், இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தார். அதான் இன்னைக்கு ஒரு அதிகாரியாக இருந்து இந்த பஞ்சம் ஏற்படுகிற இந்த சூழ்நிலையிலே எல்லாரும் உணவுக்காக அலைகின்ற நிலையிலே தன்னுடைய சகோதரர்களை பார்க்கின்றான். அவர் 3 சகோதரர்கள் வந்து நிற்கின்றார்கள். வரிசையாக வருகிற பொழுது என்னுடைய உள்ளத்திலே தன் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொள்கின்றான். பாருங்கள், யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் ரூபன் மற்ற அனைத்து அந்த 2 சகோதரர்கள் வந்து நிற்கின்றார்கள். தங்களுடைய வாழ்வில் அவர்களும் பார்க்கின்றார்கள், எப்படி தன் சகோதரனை எப்படி சந்திப்பது, நாம் கைவிட்டு விட்டோமே, இப்பொழுது இவனை வந்து நாம் கையேந்தி நிற்கிறோமே என்ற நிலையிலே அவர்கள் அஞ்சி நடுங்கி நிற்கிற நிலையை பார்த்து அந்த யோசேப்புடைய நிலையை பார்க்கிற பொழுது அவன் தன் சகோதரரை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றான். அவருடைய தேவைகளுக்கு ஏற்றபடி உணவை எடுத்து செல்லுங்கள், உங்களுக்கு தேவையானவற்றை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவன் அந்த அளவுக்கு மனமாற பேசுகின்றான். பாருங்கள், யோசேப்புடைய அந்த உள்ளத்தை அகந்தையோடு அல்ல, வெறுப்போடு அல்ல, பகையோடு அல்ல. கேட்டிருக்கலாம், நீங்களா என்ன பாவிகளா, என்ன கொண்டு கொலை செய்யலடா பார்த்தீங்க, கேட்டிருக்கலாம். ஆனால் யோசேப்பு ஒரு நிமிடம் கூட அந்த ஒரு எண்ணத்தோடு அவர்களை பார்க்கவில்லை. தன் சகோதரருக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அவன் அறையிலே சென்று மனம் வெதும்பி கண்ணீரோடு அழுகின்றான். அதான் யோசேப்பு. பாருங்கள், அத்தை ஒரு சகோதர அந்த ஒரு உறவை தன் வாழ்நாளிலே அவன் அனுபவிக்கின்றான். தன் சகோதரர்களுக்கு நல்லதை செய்கின்றான். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். இயேசு 12 திருத்துவர்களையுமே அவர் திருப்பொழிவு செய்தவர்களை நற்செய்தி அறிவிக்க, இறையாட்சிக்கு பற்றி அறிவிக்க அவர்களை அனுப்புகின்றார். அதுதான் இறையாட்சி பற்றிய அந்த கனவை, இறையாட்சி பற்றிய வெளிப்பாடை மக்களுக்கு அறிவியுங்கள் என்று திருத்துதர்களை நியமிக்கின்றார், திருத்துதலை அனுப்பி வைக்கின்றார். அப்பதான் இயேசுடைய அந்த சீடத்துவ வாழ்வு இறையாட்சியிலே எல்லோருமே வருவார்கள். அதான் பார்க்கிறோம். யாரும் விரும்பியோ விருப்பமோ வெறுப்போ அல்ல, மாறாக எல்லோருமே இறையாட்சிக்குரியவர்கள், எல்லாருமே கடவுளுடைய ஆட்சிக்குரியவர்கள், எல்லோருமே கடவுளுடைய மதிப்புக்குரியவர்கள். அகந்தையை நாம் அகற்ற வேண்டும் என்ற அருமையான ஒரு சிந்தனை யோசேப்பு வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். பழிக்கு பழி அல்ல. இயேசு சொல்கிறார், பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஆனால் பார்க்கிற பொழுது யோசேப்புடைய அந்த உள்ளத்தை பார்க்கிற பொழுது சகோதரர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொள்கின்றார். பாருங்கள், இன்றைய குடும்பத்திலே இன்றைக்கு அண்ணன் தம்பிக்கிடையே இன்றைக்கு பல்வேறு பாகுபாடுகள், குடும்பத்தில் சகோதர உறவுக்கிடையே இன்றைக்கு உண்மை இல்லை, நேர்மை இல்லை, நிறைய சொத்து பிரச்சனை, குடும்பத்தில் பல்வேறு உறவு சிக்கல்கள், பல்வேறு விதமான மனத்தாங்கல்கள் இன்றைக்கு அன்றாட குடும்பத்திலே பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு யோசேப்பை ஆண்டவர் நமக்காக இன்றைக்கு முன்வைக்கின்றார். யோசேப்புடைய அந்த உள்ளம், யோசேப்புடைய அந்த கனிவான இரக்கம் நிறைந்த அந்த உள்ளம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலுமே
நம்முடைய ஆண்டவரை நாம் முழுமையாக நம்பிக்கொண்டு வாழுகிற பொழுது எந்த தடையும் இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நாளும் நன்மை குறைபடாது. திருப்பாடல் 34:10 சொல்லுகிறது. இவ்வாறாக கடவுளை தேடுபவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள் என்ற உண்மையான அந்த சிந்தனையை இந்த புதன்கிழமையிலே சூசைப்படை கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். சூசைப்பர் நீதியாளர், நேர்மையாளர், உண்மையாளோடு வாழ்ந்து கடவுளை பறைசாற்றி இருக்கின்றார். கடவுளை பற்றுறுதியோடு வாழ்ந்திருக்கின்றார். அத்தகைய திருக்குடும்பத்துடைய பாதுகாவலரை கரங்களில் இந்த ஜூலை மாதத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே அன்போடு ஆசீர்வதித்து அரவணைத்து நம்மை அன்பின் வழியிலே நடக்க அதை கொடுக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுடைய வாழ்விலே நாங்களும் சீடத்துவ வாழ்விலே இறை ஆட்சியை வெளிப்படுத்த, இறை ஆட்சி வெளிப்படுத்துகின்ற நீதி, உண்மை, மகிழ்ச்சி போன்ற காரியங்களை நாங்கள் வாழ்வாக்க இந்த புதன்கிழமையிலே இதோ சூசைப்படை கரங்களே, புனிதடை கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சூசைப்பர் எவ்வாறு திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இருந்து நல்ல கணவராக, குடும்பத்திலே நல்ல தந்தையாக, வளர்ப்பு தந்தையாக தன்னுடைய வாழ்நாள் முழுமையாய் கடவுளை நம்பியது போல யோசேப்பு தன் பழைய ஏற்பட்ட அந்த யோசேப்பு தன் சகோதரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டாலும் கைவிடப்பட்டாலும் தன்னுடைய வாழ்நாளிலே எப்பொழுதுமே கடவுளை நம்பியவராக, நல்லதை செய்யக்கூடியவராக தன் வாழ்நாள் முழுமையாய் எப்பொழுதுமே அகந்தையோடு அல்ல, மாறாக நல்ல பண்போடும் பரிவோடும் பாசத்தோடும் கனிவோடும் இருக்கக்கூடிய அந்த யோசிப்புடைய உள்ளத்தை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தாருமே, இன்றைக்கு கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பத்திலே உறவோடு வாழ, ஒற்றுமையோடு வாழ, சீரத்துவ வாழ்வு ஏசி கொடுக்கிற அந்த நற்பண்புகளிலே, சீரத்துவ வாழ்விலே பல்வேறு இன்னல்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பாரங்கள் உண்டு, சுமைகள் உண்டு. இருந்தாலும் அந்த உறவை நாம் ஒரு நாளும் விட்டு கொடுக்காமல் நல்ல ஒரு நேர்த்தியான உள்ளத்தோடு, அன்பு நிறைந்த உள்ளத்தோடு வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கு இந்த நாளிலே அருள்வரங்களை, அருட்கொடை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன்.